Hey guys, it's me Priya. சினிங்கில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங் டிசைனில் ஒரு 10 டிசைன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மீதி இருக்க ஒரு 5 டிசைன் தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 டிசைன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஸ்பைரல் போட்டுட்டு 2 ஹம்பு நம்ம கிரியேட் பண்ணுறோம் குட்டி குட்டியாக. அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஹம்பு நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு எப்பவும் போல லைன் போட்டு அதை ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் ஹம்பு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஹம்பு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல் ஷேப் போடுறோம். பார்டர் டிசைனில் க்ரியேட் பண்ணோம் அந்த எல் ஷேப் நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம், அதே எல் ஷேப்பை. ஸோ அதுக்கப்புறம் அந்த லைன்ஸை நம்ம கொஞ்சம் திக் லைன்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து யூஸ்வலாக போடுற மாதிரி ஹம்பு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைரல் கொடுக்குறோம். நான் எப்படி ஸ்பைரல் கொடுக்குறேன்னு பாருங்கள். லைட்டாக ரொம்ப நான் உள்ள 2 லைன் வர மாதிரி சுற்றாமல் லைட்டாக ஒரு ஸ்பைரல் மாதிரி வளைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் அதே மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த லைன்ஸ் ஏற்கனவே போட்ட லைன்ஸை நம்ம டபுள் லைன் மாதிரி மாற்றி டிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு டபுள் லைன் ஃபில் பண்ணாமல் ஒரு டபுள் லைன் கொடுத்துக்கிறோம் கட் ஒர்க்லேயே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒன்று போல் லைன்ஸ் போட போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் லைன்ஸ் ஷேப் மாறி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்று போல் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாட் வைக்க போகிறோம். ஸோ ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி டாட் வச்சுக்கிறோம். நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் எப்படிலாம் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஓயாமல் சொன்னால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே தான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படி பிடிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு. அதேமாரி இப்போ நம்ம வந்து இந்தமாரி ரவுண்ட் போட்டுட்டு இப்படி ஹம்பு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்தமாரி க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஹம்புக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஹம்பு க்ரியேட் பண்ணக்கூடாது. லைட் ஷேடில் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ லைட்டாக ஹம்பு தெரிஞ்சால் போதும். ரொம்ப திக் லைன்ஸாக கொடுக்காம. இப்போ ரவுண்டுக்கும் அந்த ஹம்புக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் வந்து நான் திக் லைன்ஸாக கொடுத்துருக்கேன், ஹம்பு வந்து திக் லைன்ஸாக கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் இந்த இடத்துல மட்டும். ஸோ இந்த மாதிரி நான் எந்த இடத்துல மட்டும் நான் ப்ரெஷரை கம்மி பண்ணணும் ப்ரெஷரை கூட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ அதைப்படி நீங்கள் போடுங்க. ஸோ ஏற்கனவே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ கரெக்ஷன் சொன்னால் அகைன் நான் மாற்றிட்டு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்த டிசைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி தான் ஒரு வளைவாக நம்ம கொடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பைரலுக்கு போகிற மாதிரி தான். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது லைட் லைன்ஸாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை திக் லைன்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் போட்டு பாருங்கள், வீடியோஸில் தெரிகிற மாதிரி. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸாக தான் இருக்கும். இந்த வீடியோவும் சீக்கிரமே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் குரூப் லிங்க் அகைன் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் சிங்கோன் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளோ சரியாக வரமாட்டுக்கு, சரியாக போட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சிங்கோன் யூஸ் பண்ண பிடிக்கலை, ஃப்ளோ சரியாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ராக்டிஸ் கோனும் அதுக்கப்புறம் ப்ரைடல் கோனும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா குரூப்பில் கூட டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அண்ட் வந்து இப்போ வந்து இந்த டிசைன் நம்ம ஏற்கனவே பார்டர் டிசைனில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதே டிசைன் இந்த ஃபில்லிங்ஸ்லேயே நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு பார்டர் டிசைன் க்ரியேட் பண்ணுறது வேறு, இந்த ஃபில்லிங்கில் நிறைய அந்த லைன்ஸ் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபில்லிங்ஸில் நான் அந்த லைன்ஸ் இந்த பார்டர் டிசைனையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதையும் பாருங்கள். அண்ட் இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம அந்த குட்டி குட்டியாக ஒரு லீவ்ஸ் மாதிரி போடுற பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லைட்டாக தான் போடணும். ஸோ இதுக்குன்னா நான் வந்து பென்சில் கோன் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே இருக்க கோனுக்கும் இந்த கோனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பென்சில் கோன்னா என்னென்னா கொஞ்சம் லைட் ஷேடுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபிகர் ஒர்க்குக்கெலாம் இந்த பென்சில் கோன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபிகர் ஒர்க்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இந்த ட்ரா பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான்.
ஸோ நான் இதை யூஸ் பண்ணேன், எப்படி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். இதுவுமே இருக்குது. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கை முடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோன்ஸ் பற்றியும் டிஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிரைடல் கோன்ஸும் இருக்குது, ப்ராக்கெட் கோன் இருக்குது, மினி கோனும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிகர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பென்சில் கோனும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போயே எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ யாருக்காச்சும் கோன் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அதேமாதிரி கோன் ரேட் என்னென்னா, ப்ராக்டிஸ் கோன் வந்து 15 ரூபா, ப்ரைடல் கோன் வந்து 30 rupees, ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜும் இருக்கும். ஸோ அதையும் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன் வீடியோலேயே. இது வந்து நார்மலாக ஒரு டிசைன் தான். இதே இடத்துல தான் நீங்கள் ஃப்ளவர்ஸ் போடணும் இல்லை, உங்களுக்கு அந்த பாக்ஸில் எங்கே ஃப்ளவர் போடணும்னு நினைக்கிங்களோ ஒரு ஃப்ளவர் ஒரு மினிமம் சைஸில் போட்டுட்டு சுற்றியுமே நம்ம ஸ்பைரல் டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கேயும் என்னென்னா, இந்த ஸ்பைரல் போடும்போது நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் ஷேடிங்கை கம்மியாக, ப்ரெஷரும் கம்மியாக கொடுக்கணும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக வரணுக்காகவே நான் வந்து பென்சில் கோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் நார்மல் கோன் எல்லாத்துக்குமே நார்மல் கோன் யூஸ் பண்ணுங்கள். போக போக நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லணும்னு தான் இந்த வீடியோவில் நான் அப்படி 2 சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுற்றி எங்கிட்டலாம் ஸ்பைரல் போட முடியுமோ அந்த மாதிரி சுற்றி ஸ்பைரல் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இதே கோன் வந்து நான் இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர் போட்ட கோன் வச்சு நான் இப்போ வந்து இப்போ ஸ்பைரல் பண்ணால் அது ரொம்ப மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் பென்சில் கோன் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க அந்த டிசைன்லேயுமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் லீவ்ஸ் வந்து பென்சில் கோன் வச்சு தான் போட்டேன்னா, ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து நம்ம இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வால் பெயிண்டிங் அந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட்டாக தான் இதை நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வளைச்சி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான். நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதனால நான் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி லைட் டிசைனாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து திக் லைன்ஸாக கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ இந்த டிசைனோட முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய ஃபிகர்ஸ் ஒர்க்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் போர்ட்ரேட் கிளாஸும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ் மாதிரி பேசிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் போகலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேசிக்கை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் தான் போகிறோம். அதுவுமே நான் ஃப்ரீயாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நிறையா டீட்டெயில்ஸ் நான் இடையில தான் சொல்வேன். ஸோ தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.